வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 மார்ச் 15th 16th வரும் சனி ஞாயிறுக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த முதல் ப்ரமோ இசைஞானி இளையராஜா அவர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவரோடு பணிபுரிந்த இசைக்கலைஞர்கள், அதாவது கிட்டார் சதா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் அங்க பங்கு பெற்று அவங்க அந்த குழந்தைங்களோட சேர்ந்து வாசிக்கிறாங்க. அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, சூப்பர்பா ஐடியா பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்தவரையும் முதல்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் மார்ச் 8ஆம் தேதி லண்டன்ல இருக்கக்கூடிய அப்பல்லோ அரங்கத்துல தன்னுடைய சிம்பனியை அரங்கேற்றி இருக்கார். இப்ப சிம்பனி அப்படின்னா இப்ப எப்படி கிரிக்கெட்ல டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கோ அந்த மாதிரி எப்படி தமிழ் இலக்கியத்துல கம்பராமாயணம் மாதிரியான இலக்கியங்கள் இருக்கோ அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல், அதாவது சாஸ்திரிய சங்கீதம்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் மியூசிக்லேயே கிளாசிக்கல், அது பியூரா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இந்தியனைஸா அது இருந்ததுன்னா அதை சிம்பனியா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இசைஞானி இளையராஜா 100% பிரமாதமான ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதுல ஒரு சிம்பனி பண்ணி இன்னைக்கு உலகமே அவரை பாராட்டக்கூடிய ஒரு அளவுல பேர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் 1000 படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு. அவருடைய படங்கள்ல வரக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், பின்னணி இசையா இருக்கட்டும், எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இசைஞானி இளையராஜா பாடல்கள் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி இடம் உண்டு தமிழர்களுடைய இதயத்துல. அப்படிப்பட்ட அவரோடு வேலை பார்த்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த இது பண்ணியிருக்காங்க. எபிசோடுங்கிறது சூப்பர் 15th and 16th. முதல்ல எடுத்த உடனே சாரங்கி, அந்த சாரங்கி தான் வாசிக்கிறாங்க. அந்த சாரங்கியில் அவங்க வாசிக்கிற அந்த இசை என்னன்னா அந்த சோக இசை, அது சோகமான ஒரு இசையை தான் வருது. இந்த எஜமான் படத்துல நிலவே முகம் காட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அந்த நடுவில் அந்த சோக வரிகள் வரும். காலம் போகும் கலக்கம் ஏனம்மா அப்படிங்கிற மாதிரி வரியெல்லாம் வரும். அதுல எஸ்பிபி சித்ராலாம் பிரமாதமா பாடியிருப்பாங்க. அந்த சாரங்கி இசை தான் எடுத்தோடனே வருது. அடுத்து சாக்ஸபோன். அந்த சாக்ஸபோன் மியூசிக் என்னன்னா இந்த மன்றம் வந்த தென்றலுக்கு நடுவில் பின்னி எடுத்திருப்பாரு ராஜா சார், வெஸ்டர்ன் இது. அதுல அந்த தாமரை மேலே நீர்த்துளி போலே தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நடுவுல அந்த சாக்ஸ் வரும், அந்த பேம் பேம் பேன் அந்த சாக்ஸ் வரும். அடுத்து என் இனிய பொன்னிலாவே, அது ஒரு கிட்டார் மாஸ்டர் பீஸ். அதை கிட்டார் சதா ராஜா சார்ட்டே பல பாடல்களுக்கு வாசித்த சதா வாசிக்கிறாரு. அது பிரமாதமா இருக்கு. அதுக்கப்புறம் வீணேல அந்த இளையராஜா பல மொழிகள் அந்த பாடல் வந்திருக்கு, அதை அவர் வாசிக்கிறாரு. ஸோ இது எல்லாமே கேட்கறதுக்கு ஒரு மன நிறைவா இருக்கு. இதுக்கப்புறம் தான் குழந்தைகள் பாடுறதே வருது. ஸோ அந்த அளவு பிரமாதமான பேக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வாரத்தை. முதல்ல ஜோஷிகா பாடுறாங்க கொடியிலே மல்லிகைப்பூ. இந்த கொடியிலே மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ஜெயச்சந்திரன் அவர்களும் அதே மாதிரி ஜானகி அம்மாவும் பாடினது, வைரமுத்து எழுதினது. பாரதி ராஜா, வைரமுத்து, இளையராஜா இவங்க காம்பினேஷன்ங்கிறது தமிழ் சினிமால வேற ஒரு சகாப்தத்தை படைச்சது. இந்த கொடியிலே மல்லிகைப்பூ பாட்டுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இது கர்நாடக ராகம், கர்நாடிக் ராகா நட்ட பைரவி அப்படிங்கிற ராகத்திலேருந்து அதை பேஸ் பண்ணி வந்த பாடல். இந்த பாடல்ல பல பாடல்கள் இருக்கு. இசைஞானி இளையராஜாவே தென்மதுரை வைகை நதின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அப்புறம் ஹேராம்ல எபிக் மறக்க முடியாத சாங் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. இந்த மாதிரி பல பாடல்கள் இருக்கு அவர் இந்த பேஸ் பண்ணி போட்டது. சினிமா பாட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு ராகத்தை வச்சு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது நிறைய ராகங்கள் அங்கங்க ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு மாதிரி வரும். பட் மெஜாரிட்டி இது நட்ட பைரவியில வந்ததுதான் இந்த கொடியிலே மல்லிகைப்பூ. அது ஜெயச்சந்திரன் அண்ட் ஜானகியம்மா பிரமாதமா பாடியிருப்பாங்க. அதை ஜோஷிகா சூப்பரா பாடினாங்க. அவங்க சூப்பரா பாடினதுனாலதான் அவங்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது. நல்ல ஒரு ஸ்டார்ட் ஜோஷிகாக்கு இந்த வாரம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்பனில ஒரு சில பகுதிகள் இதுல ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்துல சில பேர் போட்டிருந்தாங்க. அதை டவுன்லோட் பண்ணதை போட்டிருந்தாங்க. அதான் டவுன்லோட் இல்லை, அந்த நிகழ்ச்சி லைவா எடுத்ததுல அதில் சில விஷயங்கள் கேட்க முடிந்தது. அதுல அந்த இது வந்திருந்தது, அதாவது ராஜா ராஜாதி ராஜனேந்திர ராஜா அதை இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சாங்க. அதை அப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அப்படி டெவலப் பண்ணி இந்த ஹம்மிங் வந்தது. மடை திறந்து பாட்டுக்கான ஹம்மிங்கு பயங்கர மேஜிக்கா இருந்தது. அதை கேட்கிறப்ப அது இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் வாசிச்சாங்க, பாட்டுலாம் பாடல. ராஜா ராஜா அது சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஏன்னா இளையராஜா அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்ப்போம்ல. ஸோ அந்த ராஜா 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 அடுத்து மடை திறந்து பாட்டில் வரக்கூடிய ஹம்மிங் அது கேட்கறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருந்தது. ஸோ இப்போ ரெண்டாவது பாடல் ரிதன்
ரிதன் வந்து என்ன பண்றாருன்னா, மடை திறந்து தாவும் நதி அலையினான். இந்த படம் வந்து நிழல்கள் படம் 1980 நவம்பர் 6 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. நிழல்கள், வறுமை நரசப்பு 2 படமுமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே ஒரே கதை, வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்கள். நிழல்கள் படம் பயங்கரமான ஃபிளாப் ஆச்சு. வறுமை நரசப்பு மிகப்பெரிய ஹிட் படமானது. வறுமையான சிறப்பு கமல் பாலச்சந்தர், இது பாரதி ராஜா, நிழல்கள் ரவி, அதெல்லாம் புதுமுகங்களை வச்சு பண்ணியிருந்தார். ஆனால் பாட்டெல்லாம் நிழல்கள்ல சூப்பரா இருக்கும். அதுக்கு குறிப்பா வந்து மடை திறந்து, இந்த மடை திறந்து பாடலை எழுதியவர், இந்த பாடத்துல 4 பாட்டுமே வெவ்வேறு கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க. முதல்ல வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது வைரமுத்து எழுதியிருப்பாரு, அதுதான் அவருக்கு முதல் பாட்டு. அப்புறம் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேங்கிற மாதிரி ஒரு பாட்டு, அது பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருப்பாரு. அப்புறம் பூங்கதவே தாழ்த்திரவாய் நம்ம கங்கை அமரன் எழுதியிருப்பாரு. இந்த மடை திறந்துங்கிறது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல். கவிஞர் வாலியை தவிர வேற யார் எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் லைன்ஸ்? வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், புதுராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, இசைக்கென ரசிகர்கள் உருவாக்குகிற ராஜ்யம் எனக்கே அப்படின்னு வரும். அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அதாவது புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனேங்கிறப்ப இளையராஜாவை காமிப்பாங்க இந்த பாட்டுல. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பாட்டு. ஏன்னா ஒரு மியூசிக் கம்போசர், அவருக்கு வந்து பாட்டே வராது, அவர் குளிக்க போறப்ப இந்த பாட்டு வந்துடும். அப்ப வந்து அவர் கற்பனையில பாடுற மாதிரி நம்ம ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன்லாம் பண்றப்ப அப்படி பண்ணுவாங்கல்ல, டக்குன்னு திடீர்னு தோணி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. பிரமாதமா பாடியிருக்காரு ரிதனு. அவருக்கும் கோல்டன் ஷவர் கிடைச்சதுல ஆச்சரியம் இல்ல, நல்ல பர்ஃபார்மன்ஸ். அடுத்ததா லயவர்ஷினி, அவங்க பாடினது வந்து கேளடி கண்மணி பாடகன் சங்கதி. இதுவும் இளையராஜா, வாலி, பாலச்சந்தர். இளையராஜா இசை, கவிஞர் வாலி பாடலாசிரியர், கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் அவர்களுடைய படம். இது வந்து புது அர்த்தங்கள். இந்த படம் தான் இசைஞானி இளையராஜாவும் நம்முடைய இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரும் சேர்ந்து பணியாற்றிய கடைசி படம். என்ன காரணம்னா, இந்த படம் வந்து இளையராஜா சில காரணங்களால ரீ ரெக்கார்டிங் பண்ண முடியல. பாலச்சந்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, இளையராஜா ஏற்கனவே அவர் பண்ணி வச்சிருந்த ஸ்கோர்ல இருந்து பழைய மியூசிக்கை யூஸ் பண்ணி இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங்கை முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதுல அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, அதனாலதான் இளையராஜா அதோட ஸ்டாப் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அப்ப பாலச்சந்தர் என்ன பண்ணாருன்னா, நீங்க கோச்சுக்கிறீங்க, என் படத்துக்கு இசையமைக்க மாட்டீங்களா, நான் பாருங்க யார கொண்டு வரேன்னு சொல்லி வானமே எல்லை படத்துல மரகதமணியை கொண்டு வந்தாரு. அந்த மரகதமணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கீரவாணி அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. பாகுபலி, நம்ம ட்ரிபிள் ஆர் பண்ணி ஆஸ்கார் வாங்கியிருக்காரு நாட்டு சாங்குக்காக. அதுக்கப்புறம் திலீப் அப்படிங்கிற ஏஆர் ரஹ்மான், அவரை கொண்டு வந்தார் ரோஜா படத்துக்காக, அதே பாலச்சந்தர். அப்புறம் வானமே எல்லையில வந்து கீரவாணி என்கிற மரகதமணி, ரோஜா படத்துல திலீப் என்கிற ஏஆர் ரஹ்மான், அண்ணாமலை படத்துல தேவா. இந்த 3 படங்களும் ஒரே நேரத்துல பூஜை போடப்பட்டு 3 படம் அடுத்தடுத்து வந்து 3 படங்களுமே மாபெரும் வெற்றி அடைந்தது. ஸோ இதுதான் அந்த புது அர்த்தங்கள் கடைசியா பண்ண படம், இளையராஜாவும் பாலச்சந்தரும். இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப உணர்வுபூர்வமான பாடல். இதை எஸ்பிபி ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாரு. இந்த படம் புது அர்த்தங்கள்ல இருக்கிற அவ்வளவு பாட்டுமே சூப்பரா இருக்கும். பெரும்பாலும் எல்லாம் கர்நாடிக் ராகா பேஸ் பண்ணி தான் இருக்கும். இளையராஜா வந்து சர்வ சாதாரணமா 6 அடிச்சிருப்பாரு இந்த படத்துல உள்ள பாடல்கள்ல. இளையராஜா போனது பாலச்சந்தருக்கு ஒரு இழப்பு தான், நிச்சயமா இழப்பு தான். பாலச்சந்தர் மாதிரியான ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன் கொடுக்குற, இப்ப சிந்து பைரவி மாதிரி ஒரு படம்லாம் வேற யாரும் பண்ண முடியாது, பாலச்சந்தர் தான் பண்ண முடியும். அதுக்கு இளையராஜா தான் இசையமைக்க முடியும். ஸோ இசைஞானி பாடல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரமோல வந்து என்ன வருதுன்னு பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம்.